Daily. Taste the Daily. நீங்க திரும்ப திரும்ப நீங்க இது அந்த வீணா போன பழனிசாமியை பத்தி கேள்வி கேட்டுட்டு இந்த ஆட்சியாளர்களே இந்த ஆட்சியில நடக்கிற குற்றங்களையும் இந்த ஆட்சியின் தவறுகளையும் இந்த ஆட்சி விவசாயிகள் தொடங்கி இளைஞர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சியாளர்களை பற்றி கேள்வி கேட்காமல் நீங்க இதை திசை திருப்புகின்ற விதமாக அதை வீணா போன பழனிசாமியை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்றேன். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைந்து ஓரணியில் திரண்டு 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் நாங்கள் திமுக என்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். அது உறுதியாக நடக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். திமுக வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. ஆனா மற்ற கட்சிகள் பெரிய அளவுல கூட்டணியை கட்டமைக்கல. ஏன்னா கூட்டணி தான் பெரிய அளவுக்கு ஒரு பலமா தேர்தல் அமையும். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இதே கூட்டணி தான் இருந்துச்சு. அப்ப திமுக டெபாசிட்டே போனுச்சு. 2019 தேர்தல் அப்ப இங்க பழனிசாமி ஆட்சி மேல இருந்த கோபத்தினால மக்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கல. ஆனா அவர்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் எம்பி சீட்டுகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். 21 தேர்தலையும் பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவான கூட்டணிக்கு போனுச்சு. இப்ப 24 உங்களுக்கு தெரியும், பழனிசாமி வேண்டுமென்றே திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற பொருட்டே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழக்குகள் இருந்து இரட்டை இலையை திமுகவுக்கு உதவி செய்கின்ற விதமாக தனியாக வேட்பாளர் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதித்தார். இப்ப ஒரு கூட்டணி பலமாக இருக்கலாம், ஆனா மக்கள் எதிராக பொழுது அந்த கூட்டணியின் வாக்குகள் எங்கு போனது என்றே தெரியாமல் போய்விடுது. கடந்த காலங்களில் நீங்க பார்த்திருக்கீங்க. அதனால 1+1=2 என்பது தேர்தல் நேரத்தில் அந்த கணக்கு செல்லாது. நீங்க பார்க்கத்தான் போகிறீங்க. எங்கள் கூட்டணி பலப்படும். அந்த அளவுதான் நான் சொல்ல முடியும். எங்கள் கூட்டணி திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக மக்கள் ஆதரவோடு திமுக கூட்டணிக்கு மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற தேர்தலை சந்திக்கும். அதுதான் சொல்றேன். திரும்ப திரும்ப இந்த ஆட்சியில நடக்கிற முறைகேடுகளை பத்தி கேள்வியே கேட்காம நீங்க வீணா போன பழனிசாமியை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல அது இது ஒரு பெரிய இது பல முறை கேட்டாச்சு. ஒரு 15 நாளா கேட்டு கேட்டு புளித்து போன சப்ஜெக்ட் இது. இந்த ஆட்சியில தினம் ஒரு கொலை நடக்குது, தினம் ஒரு கற்பழிப்பு சம்பவம், கேள்விப்படாத அளவிற்கெல்லாம் குற்றச்சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், 5000க்கும் 10,000க்கும் கொலை நடக்குது. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா வியாபாரம், பள்ளிகளுக்கு பக்கத்துல தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் விற்கப்படுகிறது. இந்த ஆட்சியாளர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது குடும்பம் மாத்திரம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அது சம்பந்தமான கேள்விகளை தொடர்ந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியுமே தவிர திரும்ப திரும்ப இந்த புளிச்சு போற பழனிசாமி கதையை பேசுவது எனக்கு என்னமோ அது தேவையில்லாத சப்ஜெக்டா நினைக்கிறேன். கடந்த 2 வாரங்கள்ல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கிறத பார்க்கிறோம். அது பெரிய அளவில் பேசணும். எதிர்கட்சிகள் இன்னும் அதை பெருசா எடுத்துட்டு போகணும்னு நீங்க பாக்கணும். இல்ல பெரிய பெரிய போராட்டங்களா மாறுற எதிர்கட்சிகள் அதுல தவறு இல்ல. எனக்கு தெரிந்த அளவு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கொடிய சம்பவத்திலிருந்து எல்லா எதிர்கட்சிகளும் தேவையான அழுத்தத்தை தான் கொடுக்கிறார்கள். இதுல தூங்கி கொண்டிருக்க ஆட்சியை நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் இவர்கள் அதை சரி செய்ய போவதில்லை. ஏன்னா அவர்களிடம் அதற்கான வழிமுறைகள் இல்லை. இன்றைக்கு நீங்க கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை நீங்க இங்க புழக்கத்தை அதிகமாக்கிட்டு இங்க மூளை முடுக்கெல்லாம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம போதை மருந்துக்கு அதிகமாக நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு இது போன்ற வாய்க்கூச அளவிற்கு எல்லாரும் நடுங்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் இவ்வளவு கொடூரங்கள் நடைபெறுகிறதுங்கிற போது எதிர்கட்சிகள் உரிய அழுத்தத்தை தான் கொடுத்து வருகின்றன. இதற்கு முன்பு இதற்கு மேல என்ன பண்ண முடியும்? ஆர்ப்பாட்டம், போராட்டம், அறிக்கைகள், ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு,
இந்த அரசாங்கத்துக்கு கண்டனங்கள் இதான் தெரிவிக்க முடியும். இதே மாரி என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அதிமுக ஆட்சியிலயும் கஞ்சா பழக்கம் இருந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. திமுக ஆட்சியிலே நடக்குது. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு அடங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கருத்தை தான் சொல்றாரு தவிர இரும்பு கட்ட அடைக்கல. அம்மா இருந்தப்பெல்லாம் இதெல்லாம் நடந்துருந்தா இதெல்லாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பழனிசாமி ஆட்சியை நீங்க அதிமுக ஆட்சின்னு சொல்லாதீங்க. அது பழனிசாமி ஆட்சி. அது ஒரு வணிக நிறுவனம் போல ஒரு வியாபார நோக்கத்தோடு நடத்தப்பட்டது. அதுல தவறுகள் நடந்ததுனாலதான் மக்கள் கொதித்தெழுந்து போய் இந்த தீய சக்தி திமுக திருந்தி இருப்பார்கள் என்பதை மக்கள் பாவம் அவர்களுக்கு வாக்களித்து விட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல வேலை, தாத்தானு கூப்பிட வேண்டியவரை அப்பான்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அவருக்கு 70 வயது ஆயிட்டு. 70 வயதுல யாரும் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அவருடைய சிலதை சொல்லக்கூடாது, அதனால அவர் அப்பான்னு கூப்பிடுறதா அவரே பேசிக்கிறார். அது கெட் அவுட் டிஎம்கேங்கிறது தான் வரப்போகுது. அதுதான் உண்மை. 26ல கெட் அவுட் திமுகன்னு வரும். அதை நீங்க பார்க்கதான் போயிருக்கீங்க. இது போய் நம்ம ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சியின் செயல்பாடை பற்றி நாம் கருத்து கூறுவது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா எங்களை விமர்சிப்பவர்களை நாங்கள் பதிலடி கொடுப்போமே தவிர தேவையில்லாமல் இன்னொரு கட்சியை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரபலமான நடிகர், நம்ம யதார்த்தத்தை பேசுறோம், அவருக்கு பாதுகாப்பு தேவை என்று நினைச்சிருக்கலாம், அதனால கொடுக்குறாங்க. அப்படிதான் பாக்குறாரு. இல்ல இல்ல, களத்துக்கே வராதவருக்கு ஒய் பாதுகாப்பு எதுக்குன்னு கேக்குறீங்க. பட் பாதுகாப்புங்கிறது வீட்லயும் தேவைப்படும்ல. ஒரு வீட்லயும் பாதுகாப்பு எனக்கு குறைபாடு இருக்கு. அவருக்கு என்ன த்ரெட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. அரசாங்கம் கொடுக்குதுன்னா நீங்க அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்கிறேன். நம்மளா போய் அதை போய் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது. அது அரசியல் முடித்து போட அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு பாதுகாப்புக்காக ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல போறப்ப ஒரு கத்தி விழுந்துச்சுன்னா அவங்க அப்பா அவருக்கு இசட் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தாரு. இவர் ஒன்னும் இவருக்கு மத்திய அரசாங்கம் தானே கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. அவருடைய அறிக்கைகள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக தான் அவர் பேசுறாரு. அதனால அவருக்கு என்ன பாதுகாப்பு குறை, அவருக்கு என்ன த்ரெட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்மளா யோசிச்சு பேச முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.